ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் பழைய காரை வித்தே மாசம் மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வேலூர் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் ஆட்கள் யாரும் இல்லாததால் சோதனை செய்ய வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சதீஷ். வேலூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய இல்லத்தில் இன்று காலை 8 மணி முதல் சோதனை செய்வதற்காக அதிகாரிகள் வருகை தந்தனர். ஆனால் அவரது இல்லத்தில் இன்று யாரும் இல்லாததால் சோதனை செய்ய வந்த அதிகாரிகள் தற்போது வீட்டிற்குள் காத்திருக்கின்றனர். சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்கள் தொடர்ந்து தற்போது காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது. துரைமுருகன் இல்லம் தவிர்த்து அருகே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி, மேலும் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரது இல்லம் உள்ளிட்ட முக்கியமாக 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையை நடத்தி வருகின்றனர். இந்த 4 இடங்களில் அமைச்சர் துரைமுருகனுடைய இல்லத்தில் மட்டும் காலை முதல் யாருமே இல்லாததால் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது அதிகாரிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது. இந்த துரைமுருகனுடைய இல்லத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் அமைச்சர் வருவதற்கான சூழல் இருப்பதாக தற்போது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் வருகை தந்த பின்னரே சோதனை செய்ய வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் வீட்டிற்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தவறும் பட்சத்தில் அதிகாரிகள் வீட்டிற்கு சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் எவ்வளவு மணி நேரத்தில் அமைச்சர் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சதீஷ்? தற்போது சென்னையிலிருந்து அமைச்சர் கிளம்பி இருக்கக்கூடியதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. சுமார் 1 மணி நேரத்திற்குள்ளாக அவர் இங்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல அமைச்சர் வருகை தந்த பின்னரே அதிகாரிகள் உள்ளே செல்வதற்கான சூழல் உள்ளதா, உள்ளே சென்று ஆய்வு நடத்துவதற்கான சூழல் உள்ளதா என்பது குறித்த விவரங்கள் நமக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இங்கு ஏராளமான தொண்டர்கள் சோதனை நடைபெறுவது தெரிந்து அவருடைய வீட்டிற்கு முன்பாக குவிந்து இருக்கக்கூடியதால் இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலவுகின்றது. சுமார் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தற்போது அவருடைய வீட்டிற்கு முன்பாக காத்திருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.